அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாதத்துக்குள் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1,63,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர் எனவும், திட்ட விதிகளுக்கு யாரும் விடுபடாத வகையில் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் 169வது வார்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2,02,02,02 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி முக்கியமான திட்டத்தை அறிவித்துள்ளார். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை அளிக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். சாலை விபத்தில் யாராவது காயமடைந்தால் சிகிச்சை செலவாக அதிகபட்சமாக 1,50,000 லட்சம் ரூபாயை அரசே ஏற்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இது சிகிச்சையின் முதல் 7 நாட்களுக்கான கட்டணத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துக்குள் காவல்துறைக்கு தகவல் அளித்தால் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பணமில்லா சிகிச்சையை பெற முடியும் எனவும் கட்கரி தெளிவுபடுத்தியுள்ளார். விபத்துகளில் சிக்கி உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பு: பிப்ரவரி 7 முதல் 14ஆம் தேதிக்குள் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டுமென தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 15 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு குடும்ப அட்டை ஒன்றுக்கு 50 காசுகள் ஊக்கத்தொகை அறிவித்துள்ளது. விற்பனையாளர் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக குடும்ப அட்டை ஒன்றுக்கு 50 காசு வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவளித்துள்ளது. ஊக்கத்தொகையை அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இவற்றின் தாக்கத்தால் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தெற்கு வங்கக்கடலில் வடக்கு பகுதியில் வரும் 9ஆம் தேதியும், தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 10ஆம் தேதியும் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே இந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: நேரத்தை முறையாக கடைபிடிக்காவிட்டால் அரசு பேருந்து டிரைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு விரைவு பஸ்களில் டீசல் மிச்சம் பிடிப்பதற்காக குறைவான வேகத்திலேயே ஓட்டுமாறு ஒருபோதும் அறிவுறுத்தப்படவில்லை எனவும், அதே நேரத்தில் வேகமாக ஓட்டி விபத்துக்குள்ளாகாமல் பாதுகாப்பான முறையில் இயக்கி உரிய காலத்தில் குறிப்பிட்ட இலக்கை வந்தடையும் வகையில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றே ஓட்டுநர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என சட்டப்பேரவையில் அமைச்சரான தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடக்க ஊரக வளர்ச்சி ஆணையரான பொன்னையா உத்தரவிட்டுள்ளார். 10வது அறிவிப்பு: மனித வனவிலங்கு மோதலுக்கு இழப்பீடு வழங்க கூடுதலாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 2024-25ஆம் ஆண்டுக்கான வனவிலங்கு மனித மோதல் வழக்குகளுக்கு இழப்பீடு தர ஏற்கனவே 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கூடுதலாக 5 கோடி வழங்க அரசுக்கு முதன்மை தலைமை காவலர்கள் கடிதம் அனுப்பியிருந்தனர். கடிதத்தை பரிசீலித்து வனவிலங்கு மனித மோதலுக்கு இழப்பீடு தர கூடுதலாக 5 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
11வது அறிவிப்பு. கிராம சாலைகளில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது. இன்னும் 67 பாலங்கள் கட்டப்பட வேண்டியுள்ளதாக சட்டப்பேரவையில் ஸ்டாலின்குமார் கேள்விக்கு அமைச்சரான ஏவாவேலு பதில் கூறியிருக்கிறார். கடைசியாக 12வது அறிவிப்பு. ஊராட்சிகளில் விளைநிலங்களாக இல்லாத இடங்களையே நகர்ப்புற அமைப்புகளோடு இணைக்கிறோம் என அமைச்சரான நேரு கூறியிருக்கிறார். தமிழகத்தில் 12,300 ஊராட்சிகள் உள்ளன. அவற்றில் தற்போது 371 ஊராட்சிகளை மட்டுமே நகர்ப்புற அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஊராட்சிகளை நகர்ப்புற அமைப்புகளுடன் இணைப்பதில் விருப்பம் இல்லை என்றால் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் 120 நாட்களுக்குள் கூறினால் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மேலும் நகர்ப்புற அமைப்புகளுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை திட்டம் இல்லாமல் போய்விடும் என ஊராட்சிகளில் உள்ள மக்கள் நினைக்கிறார்கள் எனவும், ஊராட்சிகளில் விளைநிலங்களாக இல்லாத இடங்களையே நகர்ப்புற அமைப்புகளோடு இணைக்கிறோம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.